ஊலலா. என்ன பண்ற? அப்புறம் எப்படி போகுது? என்ன போகுது? ஆக்சுவலாக இந்தியாவில் டிடெக்டிவ்க்கு மரியாதையே இல்லைடா. இதே யூஸில் பாரு, மிலிட்ரியிலேருந்து FBI வரைக்கும் டிடெக்டிவ்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட். நம்ம நாட்டில் டிடெக்டிவ்ஸ்லாம் வெறும் கல்யாணத்துக்கு வேவு பார்க்க தாண்டா யூஸ் பண்ணுறாங்க. பேசாமல் யூஎஸ்ஏ போயலான் இருக்கேன். டேய், நான் எவ்வளோ சீரியஸாக பேசிருக்கேன், நீ பாட்டு வடை சாப்பிட்ருக்கேன். மச்சான் பசிக்குதுடா. சரி, அதை விடு. இப்படி தான் எண்ணூர் ரயில்வே ட்ராக்கிட்ட ஒரு பாடின்னு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நான் அங்கே போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே வண்டியே வர முடியாதுன்னு. ஆனால் ஒரே ஒரு 4 வீலர் மட்டும் ரெகுலராக வந்து போச்சு. அந்த டயரோட டயாமீட்டர்லாம் கால்குலேட் பண்ணி அது ஒரு இனோவா காருங்கிறத கண்டுபிடிச்சேன். அப்புறம் லோக்கலில் விசாரிச்சு பார்த்தா அது லோக்கல் கவுன்சிலரோட காரு. அந்த பாடி அவர்கிட்ட வேலை செய்கிற வேலைக்கார பொண்ணோடது. இன்னொரு மேட்ரு தெரியுமா? இது இப்போ மட்டும் நடக்கல, ரெகுலராக நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த பாடி அது காத்துல பறந்துடுச்சு. என்னடா சொல்ற? ஏய், அந்த பாடி இல்லடா, இந்த பாடி. போடா. வாங்க மாமா. என்ன மோகன், எப்படி இருக்க? நல்லா இருக்கு மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, அந்த போட்டோகிராஃபர் தொழில் எப்படி போயிட்டு இருக்கேன்? எங்க மாமா, ஒன்றும் பெருசா இல்ல சொல்ற மாதிரி. ஆமா, இப்பெல்லாம் போட்டோ எடுக்க எவன் போட்டோகிராஃபரை கூப்பிடுறான்? எல்லாம் செல்போன்ல எல்லாம் எடுத்துடுறாடுங்க. ஆமா. அப்புறம் மாமி எப்படி இருக்காங்க? மாமி நன்னா இருக்கா. அவன் வெள்ள நிவாரண பணம் 6000 வாங்குறதுக்காக போயிருக்கா. யோ என்ன மாமா, அதெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு. நீ ஃபிளாட்ல தானே இருக்க? பிளாட்ல இருந்தா தண்ணி வரலையா? மோட்டர் வச்சு இறைச்சேன் தெரியுமோ? ஆமா ஆமா, அதெல்லாம் நீ ஏரியில கட்டுறதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். அதை விடு. தம்பி யாரு? 3 பெல்ட் போட்டிருக்கிறாரு, இடுப்புல பேண்ட் நிக்கலையோ? மாமா, அவன் பெரிய ஏஜென்ட் மாமா. ஏஜென்ட்டா? இவரை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். தம்பி, 18ல இருந்து 20க்குள்ள கருப்பா கலையா ஒரு பிகர் ஏற்பாடு பண்ணுங்க. அமௌண்ட் எவ்வளவு? ஆமா மாமா, அவன் அந்த ஏஜென்ட்ல மாமா. LIC ஏஜென்ட்டா? பார்ட் டைம்ல நானா தானே பார்த்துட்டு இருக்கேன். போடே மாமா, அவன் டிடெக்டிவ் ஏஜென்ட் மாமா. டிடெக்டிவ் ஏஜென்ட்னா? மாமா, டிடெக்டிவ் நான் சொல்கிறேன் மாமா. அந்த கடைசி தெருவில் 2வது வீட்டில் இருக்காங்களே மங்களம் ஆண்டி, அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அது எப்படி உனக்கு? டெய்லி காலையில் 10:30 மணிக்கு TN05 AV 5252ங்கிற வண்டியில் ஆப்போசிட்டில் இருக்க பார்க்கிங் கொண்டாந்து வண்டியை நிறுத்துவீங்க. கரெக்டாக 10:30 மணிக்கு இங்கே வருவீங்க, ஒரு டீ சாப்பிடுவீங்க. 10:45 உங்களுக்கு ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறி 11 மணிக்கு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யணும். உங்கள் பேக்கெட்டில் இருக்கிற பெண்ணும் கையில் இருக்கிற இன்கும் பார்த்தா உங்களுக்கு எழுதுகிற வேலை அதிகம்னு நினைக்கிறேன். 11 மணிக்கு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா இங்கே பக்கத்தில் தாசில்தார் ஆஃபீஸ் தான் இருக்குது. நீங்கள் கிளர்க், அதாவது குமாஸ்தாவாக வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு உங்களுக்கு வேலை முடியும். 5:30 மணிக்கு இங்கே வருவீங்க. அப்போது ஒரு டீ சாப்பிடுவீங்க. மாமிக்கு கால் பண்ணி, மாமி ஒரு 1/2 hour லேட் ஆகும் மாமி அப்படின்னு சொல்லுவீங்க. நேராக அவங்ககிட்ட போய் ஒரு முளை பூ வாங்குவீங்க. அங்கேருந்து நேராக கடைசி தெரு போவீங்க. மொதல் வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, அங்கே உங்களுக்கு வேலை இல்லை. 3வது வீட்டில் பேச்சுலர்ஸ் தான் இருக்காங்க, அங்கேயும் உங்களுக்கு வேலை இல்லை. 2வது வீட்டில் மாமி இருக்காங்க, மாமியோட ஹஸ்பண்ட் துபாயில் இருக்காங்க. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் டெய்லி இங்கே தான் டீ சாப்பிட்றீங்க. மாஸ்டர், இவர் உங்களுக்கு தெரியுமா? அவர் டீ மாஸ்டர், அவருக்கு எப்படி தெரியும்? ஆண்டி, இவர் உங்களுக்கு தெரியுமா? தினமும் ஒரு முழம் வாங்குவாரு, ஆனா யாருன்னு தெரியலப்பா. கவனிச்சிங்களா? அவங்க பூ விற்கிறவங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் எனக்கு தெரியும். எப்படி? நீங்க டிடெக்டிவ் ஏஜென்ட், அதனால தெரியும் உங்களுக்கு. டைம் ஆயிடுச்சு, உங்க பஸ் வந்துருச்சு பாருங்க.
உலகத்தில் எத்தனையோ டிடெக்டிவ்ஸ் இருந்தும் எனக்கு ஏன் தெரியுமா இவரை பிடிக்கும்? ஏன்னா இவர் தான் எங்கள் அப்பா. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? மன்னிக்கணும் யுவர் ஆனர், எனக்கு சொல் புத்தியை விட சுய புத்தி தான் அதிகம். எப்போ ஒரு குற்றவாளியை நான் கைது பண்ணலையோ அப்பவே இனிமே இந்த உத்தியோகத்துக்கு நான் லாய்க்கலன்னு அன்னைக்கே என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். எங்க அப்பா சின்ன வயசுல ஒரு ஃபேமஸான பார்பர், அதனால நானும் ஒரு கடையை திறந்திருக்கேன். இந்த நாட்டு ஜனங்களோட தலைவிதியை தான் என்னால திருத்த முடியல, அட்லீஸ்ட் தலைமுடியாவது திருத்துறேன். இப்போ புரியுதா நான் ஏன் சலூன் கடை வச்சிருக்கேன்னு?